ஹாய் மக்களே, உங்கள் குரல் உங்கள் சேலத்துக்காரன். மிஸ் பண்ணிடாதீங்க. சப்போர்ட் பண்ணுங்க. பெல் பட்டன் அழுத்துங்க. வாய்ப்புகள் கொடுங்க. ஆனால் நம்ம சேனல் பேர் நகுலன் நந்தன் சேலம் அடையாளம். சேலத்தோட அடையாளமாக இருக்கணும்னு நான் என்னைக்கு நினைப்பேன். சேலத்தோட அடையாளமாக என்னைக்கும் என் மக்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. எனக்கு ரொம்ப இமெயில் ஐடி மாறி போயிருக்குது. மற்றபடி புதுசாக தான் போட முடியும். யாரும் தப்பாக நினச்சிங்க. இமெயில் ஐடி அது மறந்து போச்சு. அதனால கொஞ்சம் இப்போ புதுசாக போடுற மாதிரி தான் இருக்கும். யாரும் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணீங்க அந்த வீடியோவில், அதே அந்த ஐடியில் சப்போர்ட் பண்ண மாதிரி இந்த ஐடியில் சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பேர் தான், நகுலன் நந்தன் சேலம் அடையாளம். அதே மாதிரி இதே மாதிரி பேர் தான் இதுலேயும் இருக்கும். அவ்வளோதான். மற்றபடி இமெயில் ஐடி தான் மாறி இருக்கு தவிர பேர் மாறல. ஆனால் வீடியோ ஃபஸ்ட்டுன்னு வரும். அவ்வளோதான் மக்களே. சரி மக்களே, ஒருத்தன் கேட்குறான் மக்களே என்கிட்ட, என்னண்ணா 2 லட்சம் சம்பளமா உனக்கு? அட படுபாவி, 2 லட்சம் சம்பளமா எனக்கா? ஏய், நானே ஐடி மாறி போச்சுன்ட்டு அது மாற்றிருக்கேன், இன்னும் வாங்கலடா, வாங்கினா சொல்கிறேன்டா அப்படின்னேன். அவன் இருந்துக்கிட்டு விட்டான் பாரு, பெரிய ரீல 2.5 லட்சத்துக்கு போயிட்டான். இல்லை 2.5 லட்சம் தான் கேட்டிருக்கான். நான் 2.5 லட்சம் வந்துருமா அப்படின்னு இருக்கான். ஏய், பேசுனா ஓரளவு பேசணும், ஏக்கரை கணக்கில் பேசக்கூடாது ராஜா. உன் வாய் தான் பேசுன்னு நீ பேசக்கூடாது. நானும் பேசுவேன், பார்க்குறியா? உன்னோட நான் பெருசாக பேசி காட்டுறதா அப்படின்னேன். என்னடா கதிர்வேலை பற்றி தெரியாதா? போய் உங்கள் அண்ணங்கிட்ட கேட்டு வா, கதிர்வேல் யாருன்னு கேளு, அப்புறம் நீ பேசுடா ராஜா. உங்கள் அண்ணங்கிட்ட கேளு, என்னோட இது எப்படின்னு அவன்கிட்ட கேளு, அவன் சொல்லுவான், அவனே சொல்லுவான். அவங்க அண்ணங்காரன் வந்தான், அவங்க அண்ணங்காரன் சொன்னான். யாருண்ணா? ஏய், கதிர்வேலை பற்றி உனக்கு முதல்ல தெரியுமா? நீ தெரியாமல் மூக்க நுழைச்சிட்டு போய் செருப்படி வாங்கிக்காத. என்னடா கேட்டிருக்கான்ட்டானா, 2.5 லட்சம் சம்பளம் கேட்டிருக்கியாமா, செருப்பால் வாங்குவேன், உன் வேலை மேலே பார்த்து போடா அப்படின்ட்டு அவன் அங்கே சொல்லியிருக்கிறான். கதிர்வேலை பற்றி உனக்கு தெரியாமல் ஆடாத ராஜா. கதிர்வேலி களத்தில் இறங்கினா அது வேறு லெவலில் இறங்குவான். அவன் அன்புக்குன்னா அன்பாக இருப்பான், பண்பானா பண்பாக இருப்பான்னு சொல்லியிருக்கிறான். அவன் அன்புக்குன்னா அன்பாக இருப்பான், தப்பாக பேசினா தோலை உரிச்சிடுவான். நீ போய் தப்பாக பேசி பல்ல அடி வாங்கிட்டு வந்துடாத. நான் வரமாட்டேன், நீ எப்படியோ போ, நீ இப்படி தான் வாயை கொடுத்து கட்டிக்கிற அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்லியிருக்கான். அப்புறம் அண்ணன் சொன்ன, ஒழுங்கா தப்பாக பேசுறதுக்கு போய் அவன்கிட்ட பேசிடு. என்ன அவ்வளோ அப்படி அப்பா டேக்குறா. உன்னை முதல்ல அடிச்சுட்டு தான் அவன் பேசுவான். உன்னை விட்டுருக்கான் பார்த்தியா, அதுதான் பெரிய விஷயம். அவன் யாருக்கோசம் விட்டுருப்பானா, எனக்கோசம் விட்டுருப்பான். அது அவன் தம்பிக்கார இப்படி சொல்லியிருக்கான். அது சொல்லியிருக்கான், சொல்லுவது கேட்கல. முதல்ல அவனோட ஃபைலை எடுத்து பார்த்துட்டு நீ அப்புறம் பேசு அப்படின்னுக்கான். எடுத்து பார்த்துட்டு அடுத்த நிமிஷம் வந்திருக்கிறாரு. ஆனால் சார் உங்களை பற்றி தெரியாமல் பேசிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு வந்தான். அதுதான் ரொம்ப ஆடக்கூடாதுன்றது. ஆட்டன்றது பல இடத்துல ஆடலாம், எது இதில் விளையாடணுமோ அது இதில் தான் விளையாடணும். தேவையில்லாத இடத்துல போய் விளையாடக்கூடாது. சும்மா நாம் தான் இதுன்னு சொல்லி நீ விளையாண்டுட்டு இருந்தீங்கன்னா அது தப்பாக போயிடும். பார்த்துக்க, நீ எல்லாத்துக்கிட்டையும் வித்த விளையாடுறதெல்லாம் இங்கே விளையாடாத. உனக்கு எவன் சொன்னால் எனக்கு 2 லட்சம் சம்பளம்னு எவன் சொன்னவன் எவன் இல்லை. நான் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தானே, அவங்க தானே சொன்னாங்க சார்ண்ணா கதிரண்ணா அப்படின்னா. அவன் சொன்னான்னா அவன் எது சொன்னாலும் செஞ்சிருவியா? அங்கேருந்து குதிக்க சொல்கிறான், குதிச்சிருவியாடா அப்படின்னு. இது தெரியாமல் ஓடா, ஆக வேண்டிய வேலையை பாடுறா. தேவையில்லாத வேலைக்கெல்லாம் போகாதீங்கடா. தேவையில்லாத வேலைக்கு போய் தான் இருக்கிறவன்லாம் அடிப்பட்டு சின்னப்பட்டு வந்திருக்கான். நீம்மா ஏன்டா திரியிறீங்க அப்படின்னு. நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னா கருதுண்ணா அப்படின்னு கேட்குறேன். போய் காலையில் என்ன வேலையோ அதை பாடுறா, முதல்ல ஆக வேண்டிய வேலையை பாடுறா. ஆகாத வேலைக்கெல்லாம் போயிட்டு இருக்கீங்களாடா. ஒரு நல்லதை செய்யு, உலகத்தில் என்ன நடக்குதோ அதை பற்றி பேசு, ஒரு நல்ல விஷயத்த கொண்டு போ அப்படிங்க. நான் கொண்டு போனேன்னா அது நான் சில விஷயத்துக்கு நான் கொண்டு போயிருக்கிறேன். அது நல்ல விஷயமும் இருக்கும், கோவமும் பேசுறது இருக்கும், ஆவேசமாகவும் பேசுறது இருக்கும். இந்த மாதிரி பல விதம் இருக்குது, சரியா? அந்த மாதிரி நாட்டு நடவடிக்கை, உலக உலகத்தில் என்ன நடக்குது அதை சொல்லு, நல்ல விஷயத்த கொண்டு போ. தேவையில்லாதவங்களாம் சொல்லி அந்த மாதிரிலாம் நீங்கள் கொண்டு போகாதீங்கடா, நல்ல விஷயத்த கொண்டு போ. நான் சொன்ன இதெல்லாம் பார்த்துருப்பியே,
ஆ அதெல்லாம் நல்லது பண்ணியிருப்பேன் அப்படின்னு. அதான் மக்களே, நம்ம நல்லத பத்தி பேசியிருப்போம். கொஞ்சம் கோவமாவும் பேசியிருப்போம். அந்த மாரி நெறைய உதவிகளும் பண்ணியிருப்போம். அது யாருக்கும் தெரியாது. அது ஒருத்தன் கேட்டுருக்கான். நீங்க நல்லது செஞ்சீங்கல்ல, அப்பயும் வீடியோ புடிச்சு கொண்டு வரத்தானே" அப்படின்னான். அட பரதேசி பயலே! ஏன்டா, அப்ப அந்த உதவி செய்யும்போது போய் வீடியோவாடா புடிக்க முடியும்? இங்க பாரு, அதெல்லாம் புடிக்கலாம் முடியாதுடா. போய் அந்த இது செய்யணும். சொல்லணும். அவ்வளோதான். தெரியுதா? நீ சொல்ற மாரி உனக்கு இருக்கிற அறிவுக்கு நீ எங்கேயோ போயிருவடா அப்படின்ட்டேன். ஏண்ணே? ஏன்னா உன்ன மாரி ஒரு மானகெட்ட மூளை இருக்கு பாத்தியா? அந்த மூளைக்கு இருக்கிற அறிவு பாத்தியா? அப்படின்னேன். அதான் மக்களே, இப்ப இருக்கிறவனுங்கலாம் இப்படித்தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க. நம்ம நல்லதே செய்வோம், நல்லதே பண்ணுவோம். சமூகத்துக்கு என்னவோ அத நம்ப உசுர குடுத்து காப்போம். சரி பாருங்க.